நான் ஏன்டா அழுவணும்? நான் ஏன் அழுவணும்? நான் அழமாட்டேன்டா மார்க்கோ. அல்ல மனசாச்சிடா. இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் சோகமாக ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் கொஞ்சம் சண்டை பிரச்சனை. இப்போ நான் வீடியோ பண்ணாதான் நான் கொஞ்சம் மென்டல் ஸ்டெபிலிட்டிலேருந்து வெளியில் வருவேன். ஓகேங்களா? ஸோ மக்களை நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா மார்க்கோ ரிவ்யூ. இப்போ தான் மார்க்கோ பார்த்தேன் சோனி லிவ்வில். உன்னி முகுந்தன் என்ன மாதிரி ஒரு ரூத்லெஸ்ஸான ஆக்டிங்கை நம்ம இந்த இதில் பார்த்துருப்போம். மனுஷன் என்னமா நினச்சிருக்காங்க எப்பா, என்ன மாதிரி ஒரு ரூத்லெஸ்ஸான ஆக்டிங். ஐயப்பன் படத்தில் அவ்வளோ சாந்தமாக பார்த்தோம் உன்னி முகுந்தனை. கருடன் படத்தில் ஒரு வில்லனாக பார்த்துருந்தோம் உன்னி முகுந்தன் அண்ணனை. இந்த மார்க்கோவில் ஒரு ஹீரோ கேரக்டர். சரி வில்லத்தனமா ரேட்டிங், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட்டு. கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, தலையை வெட்டுறது, எம்மாடியோ. ஒரு சீன்லாம் கோராமையாக இருந்தாலும் கொடுமையாக இருந்தாலும் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்தது அந்த சீன்ஸ் எல்லாமே. சோனி லிவ்வில் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த படம் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ்ட் இன் தேட்டர்லாம் மிஸ் பண்ணால் பயந்துருப்பேன். அந்த சண்டை காட்சிலாம் பார்த்துருந்தா எவ்வா. ஒன்றும் இல்லைங்க, மார்க்கோ உன்னி முகுந்தன் அண்ணன் வந்து ஒரு ஆர்ஃபனேஜாக ஒரு ரவுடி ஃபேமிலி, பிஸ்னஸ் மேன் ஃபேமிலிக்கிட்ட அடாப்ட் ஆகிறாரு. அவனை யாருமே ஃபஸ்ட்டு ஏற்றுக்க மாட்டாங்க அந்த குடும்பத்தில். அப்புறம் ஒரு ஜார்ஜுங்கிற கேரக்டர், அவர் நம்ம பழைய தலை படத்துலலாம் ஜனா படத்துலலாம் வில்லனாக நடிச்சிருப்பார் ஒருத்தர், ஒரு மலையாள ஆக்டர். அவரு தான் இந்த படத்தில் இவருக்கு அண்ணன். ஸோ நல்லா நடிச்சிருந்தார். அவர் மட்டும் விட்டு கொடுக்க மாட்டார் மார்க்கோவை. மற்ற எல்லா ஃபேமிலியில் விட்டு கொடுப்பாங்க, அவர் மட்டும் விட்டு கொடுக்க மாட்டார். ஸோ அவரை ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டு, அவங்க ஃபேமிலியிலே ஒரு கண்ணு தெரியாத ஒரு தம்பி, இவங்களுக்கு கண்ணு தெரியாத தம்பியை வந்து மர்டர் பண்ணுருவாங்க. ஏதோ ஒரு க்ளூ இவங்க சாட்சிக்கு உண்மையாக, இவங்க பிஸ்னஸுக்கு, இவங்க கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இந்த கோல்டு பிஸ்னஸுக்கு இவங்க சாட்சிக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு சாட்சியை வந்து அவர் உணர்ந்துருக்கிறாரு, அவங்க கூட பிறந்த கண்ணு தெரியாத தம்பி. இது என்ன, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான் வில்லனுங்க. அவனுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் என்ன பண்ண, இவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, இவனுக்கு கண்ணு தெரியலனாலும் இவன் உண்மை சொல்லிவிடுவான், இவனை போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு இவனை போட்டு தள்ளுருவாங்க. இவன் தம்பி ஆசிடெல்லாம் வச்சு கொடூரமாக சாவச்சிருவாங்க. தான் தம்பியோட சாவுக்கு பழி தீக்க யார் தான் தம்பியை கொன்னான்னு மார்க்கோ பழி தீட்டி அதனோட பிஸ்னஸ் பார்ட்னர்களாக கண்டுபிடிச்சி எல்லாரையும் வெறித்தனமாக போட்டு தள்ளுவார். ஒரு சீன்லாம் பார்க்க ரொம்ப க்ரைம் மர்டர் த்ரில்லர் மூவிங்க இது. ஒரு சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும், பயமாகவும் இருந்தது எனக்கு. ஆனால் மனுஷன் வேறு லெவலில் எல்லாமே சிஜி எஃபெக்ட் எல்லாமே வேறு லெவல், பர்ஃபார்மன்ஸ்லாம் அள்ளி பிச்சு தெரிக்குது ஒவ்வொரு சீன்லேயும். அப்புறம் நம்ம வேதாளம் வில்லன் கிளைமேக்ஸில் வந்தார் கடைசியில். வேதாளம் அப்புறம் காஞ்சனா 4 வில்லன் நினச்சார் அந்த பாலிவுட் ஹீரோ ஒருத்தர், வெள்ளையாக நாட்டுக்கட்ட மாதிரி சும்மா ஜிம்பாடி மாதிரி வச்சுன்னு வருவார் ஒருத்தர். அவரு எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க அவங்க. அவர் தான் கடைசியில் கிளைமேக்ஸில் சரியான வில்லனாக பண்ணி பர்ஃபார்மன்ஸ் பிச்சு உதறிட்டு இருப்பார். அவரையும் போட்டு தள்ளிடு சீன்லாம். அந்த கிளைமேக்ஸ் ரொம்பவே கோராமையாக இருந்ததுங்க. கிளைமேக்ஸு அந்த குழந்தை கட்சியில் அந்த கண்ணு தெரியாத ஒரு தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ண, அந்த பொண்ணையும் கொண்டுடுவாங்க, மார்க்கோ லவ் பண்ணுற பொண்ணையும் கொண்டுடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிரதர் மர்டர் ரிவெஞ்ச், ஃபேமிலி பிஸ்னஸ் பார்ட்னர் ரிவெஞ்ச் தான் படம் ஃபுல்லாக. ரவுடி வெட்டு குத்து கொலை தான். அந்த எல்லாரையும் போட்டு தள்ளுற சீன் தான் இன்னும் ஆர்வமாக இருக்கும், சூப்பராகவும் இருந்தது எனக்கு. மார்க்கோ கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுருவாங்க, அம்மாவை கொண்டுருவாங்க, மார்க்கோ வளர்த்த ஃபேமிலி, அந்த அந்த குழந்தைங்க கூட பார்க்காம அவ்வளோ ஈவிரக்கம் இல்லாமல் கொண்டு இருப்பாங்க. தான் தம்பியை எவன் கொன்னா, என் கண்ணு தெரியாது என் தம்பியை எவன்டா கொன்னான்னு கண்டுபிடிக்கிற கேஸில் எல்லாம் மாட்டுவானுங்க, எல்லாம் போட்டு தள்ளுவாங்க. அண்ணன் வந்து சொல்லுவான், நீ இந்த ரவுடி பிஸ்னஸ் பண்ணாதடா, நீ வந்து கோல்டு பிஸ்னஸை மட்டும் பண்ணு, இதில் தலையிடாத, நான் பார்த்துக்கிறேன். அண்ணன் அந்த ஜார்ஜ் அண்ணன், அதான் ஜனா வில்லன், தலை படத்தில் ஜனா வில்லனாக நடிச்சிருப்பார். அவர் சொல்லுவார், இல்லை நான் வருவேன், ஏன்னா நீ அப்புறம் இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிக்கும், தம்பியை கொண்டுடுவாங்க, கண்ணு தெரியாத தம்பியை கொன்னோம் யாருன்னு சொல்லிட்டு கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் வரும்போது தான் மார்க்கோ வந்து எல்லாரையும் போட்டு தள்ளுவார். அடித்து நொறுக்கி தள்ளுவார். அண்ணனும் அடியும் வாங்குவார். பயங்கரமாக இருந்ததுங்க.
ரொம்ப வெறித்தனமாக இருந்தது மார்க்கோ பார்க்கும்போது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்வீட் ரிவெஞ்ச் தான் படம். செமையாக இருந்தது. சோனி லீவில் இருக்குது, பாருங்கள்.